வெற்றிவேல் முருகனுக்கு ஏன் கதிர்வேலன் என்று பெயர் வந்தது என்று தெரியுமா? அந்த பெயருக்குப் பின்னால் ஒரு பேரொளியே ஒளிந்திருக்கிறது. கதிர் என்றால் ஒளி, சூரியனின் பிரகாசமான கதிர்கள் என்று பொருள். சிவபெருமானின் நெற்றிக் கண்ணிலிருந்து வெளிப்பட்ட 6 ஜோதிப் பிழம்புகளின் அம்சம் நம் முருகன். அவன் கையில் இருக்கும் வேல் வெறும் ஆயுதமல்ல, அது அறியாமை என்ற இருளை நீக்கும் ஞானவேல். சூரிய கதிர்களைப் போல பிரகாசிக்கும் ஒளியையும் கூர்மையான ஞானத்தையும் அந்த வேல் கொண்டிருப்பதால்தான் அவன் கதிர்வேலன் என்று அழைக்கப்படுகிறான். கதிர்காமத்தில் அருள்பாலிக்கும் அந்த வேலவனை வணங்கினால் நம் வாழ்வின் இருள் நீங்கி ஞான ஒளி பிறக்கும் என்பது நம்பிக்கை. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அடுத்த வீடியோவில் பேர் வந்த பாலமுருகன் பதிவு செய்யப்படும். உங்களுக்கு முருகன் பிடித்தால் அரோகரா கமெண்ட் செய்யுங்கள். மத்த கடவுள் பிடித்தால் அவங்க பேரே கமெண்ட் செய்யுங்கள். வீடியோவை பார்க்கிற அனைவரும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.